கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஃபார்ம் அகைன் அப்படிங்கிற நிறுவனத்தை வீடியோ பண்ண வந்திருக்கோம். இவங்க துல்லிய விவசாயம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவில் துல்லிய விவசாயம் பற்றி ஃபார்ம் அகைனுடைய ஃபவுண்டர் திரு பெஞ்சமின் ராஜா அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த தொழில்நுட்பம் விவசாயத்தோடைய எதிர்காலம்னே சொல்லலாம். அதே மாதிரி ஃபார்ம் அகைனுடைய ப்ராடக்டை எந்தெந்த ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு தொடர்ந்து வரப்போகிற வீடியோக்களில் பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டுருக்கீங்க சார் உங்கள் கம்பெனியில்? எங்கள் கம்பெனி பேர் வந்து ஃபார்ம் அகெயினுங்க. ஃபார்ம் அகெயின் அப்படிங்கிற வேர்டே வந்து ஃபார்ம் அகெயின், அதாவது இங்கிலீஷில் சொல்ல போனால் லுக் அட் ஃபார்மிங் அகெயின் வித் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு, அதாவது அக்ரிகல்ச்சரை விவசாயத்தை இன்னொரு கோணத்தில் திருப்பி பார்க்குறது அப்படிங்கிற இதில் தான் அந்த பேர் வச்சோம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த துல்லிய விவசாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமாக அன்மேண்டாக ஒரு ஆள் இல்லாமையே வந்து கொண்டு போகிற விஷயத்தை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க. சார், நீங்கள் ப்ரிசிஷன் ஃபார்மிங்னு சொல்லி சொன்னீங்க. அதோடைய 3 ரூல் என்ன சார் உங்களுக்கு? சரி, ப்ரிசிஷன் ஃபார்மிங்கோடைய முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரூட் ஜோன், அதாவது வேர் பகுதியில் ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது. ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படின்னா சரியான விகிதாச்சாரத்தில் தண்ணியும் காற்றும் அந்த ரூட் ஜோனில் இருக்கிறது. இது வந்து ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2 என்னென்னா, அதுக்கு தேவையான மினரல்ஸ், நீங்கள் வந்து ஆர்கானிக்கோ இன்ஆர்கானிக்கோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி வந்து அதுக்கு தேவையானதை மினரல்ஸாக கன்சியூம் பண்ணிக்கும். அதை கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டான டைமில் கரெக்டான ஏர் வாட்டர் பேலன்ஸ் ரூட் ஜோனில் இருக்கிற டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். 3வது ரூல் என்னென்னா, இந்த ரூல் நம்பர் 1 அண்ட் ரூல் நம்பர் 2 இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பிளான்ட்டால் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ ஃபாலோ ரூல் நம்பர் 1 and 2 the plant has no other option but to perform அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி நாங்கள் ஆரம்பித்தது வந்து 2013 கடைசியில் ஆரம்பித்தோங்க. ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில வருடங்கள் இன்றைக்கும் போயிட்டுருக்குது R&D ஃபேஸ். துல்லிய விவசாயத்தை வந்து ஒரு டெக்னாலஜி ஹெல்ப் இல்லாமல் பண்ணுது. அதை பலமுறை ரிப்பீட் பண்ணி அதிலேருந்து ஃபைண்டிங்ஸ் எடுத்து அந்த ஃபைண்டிங்ஸை வச்சு டெக்னாலஜி க்ரியேட் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் நிறைய R&D பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ 2013 ஆரம்பித்தோம். ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணது 2018. ஸோ 2018 இந்த குரோட்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜியை, அதாவது ப்ரிசிஷன் ஃபார்மிங்கோட டெக்னாலஜி வந்து நாங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். எதனால் சார் இந்த துறைக்கு வந்தீங்க? எது உங்களுக்கு ஈர்த்துங்க சார்? அதாவது இந்த துறை வந்து ஒரு மனிதனுக்கு வேறு எந்த துறையை சார்பு இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துறை. அதை நான் பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேர் வந்து ஒரு இஸ்ரேல் இல்லைன்னா நெதர்லாண்ட்ஸ் இதோடைய ப்ரொடக்டிவிட்டி பற்றி 200 டன் தக்காளி எடுத்துட்டாங்க, 400 டன் எடுத்துட்டாங்களான்னு நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஊரில் ஒரு ஆவரேஜாக நீங்கள் உடுமல்பேட்டுக்கோ திண்டுக்கலுக்கோ போயிட்டு அந்த தக்காளி விளையிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஏக்கருக்கு 3 டன் 4 டன் எடுக்கிற விவசாயிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 டன் எடுக்க முடியுங்கிறது வந்து ஒரு ஹார்ட் ரியாலிட்டி. ஸோ அப்போ அவ்வளோ கேப் இருக்கக்கூடிய இப்போ மற்ற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கேயோ போயிடுச்சு. விவசாயத்தில் வந்து அதுக்கு இன்னும் எடுத்து வைக்க வேண்டிய பேபி ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. அப்போ தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் டு பெர்ஃபார்ம் இன் அக்ரிகல்ச்சர் எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் இந்த அக்ரிகல்ச்சர் வந்து ஃபோக்கஸ்டாக எடுத்தேன். சார், நீங்கள் வந்து இந்த துறைக்கு வந்த போது என்ன மாதிரிலாம் சவால்கள் சந்திச்சிங்க? கண்டிப்பாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தப்போ நீங்கள் நிறையா R&Dலாம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நிறைய சவால்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய டேட்டா இருந்திருக்காது. ஸோ அந்த அனுபவத்தை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அக்ரிகல்ச்சருக்கு வரும்போது என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து அக்ரிகல்ச்சர் வந்து எக்ஸ்போஸ் ஆனது கிடையாது. ஸோ இதுக்குள்ளே வரும்போது எல்லா விஷயமும், இப்போ வந்து ஒரு செடியை எப்படி நடுறது, அதுக்கு என்ன ஸ்பேசிங் தேவை, என்ன உரம் போடணும், எவ்வளோ ஈல்டு எதிர்பார்க்கலாம், என்ன க்ராப் கேர், அதாவது என்ன பூச்சி வரும் அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி எந்த ஒரு SOPயுமே ஒரு தெளிவான ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு கிடைக்கலைங்க. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம யாரை பார்ப்போம்? கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை பார்ப்போம், அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ஸை பார்ப்போம். இவங்களெல்லாம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் பார்ப்போம். இப்படி நிறைய பேரை சந்தித்து பேசினதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது. பட் நிறைய அந்த துல்லியம் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்காமே தான் இருந்தது. இன்ஃபேக்ட் அதனால தான் நாங்கள் வந்து இந்த R&Dயை நாங்களே பண்ண ஆரம்பித்தோம். இது ஒரு முக்கியமான சேலஞ்சுங்க. 2வது சேலஞ்சு வந்து சின்ன வயசுலேருந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போஷர் கிடையாது. படித்து ஒர்க் பண்ணதும் கார்ப்பரேட் லைஃப்பில் இருந்தாச்சு. ஸோ இந்த லேபரர்ஸ்கிட்ட, ஃபார்மில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன லாங்குவேஜில் பேசினா எப்படி அவங்க எடுத்துப்பாங்கங்கிற ஒரு எக்ஸ்போஷரும் எனக்கு கிடையாது.
ஸோ அவங்கள்ட்ட ஒரு பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஃபார்மர்ஸ் அண்ட் அந்த லேபரர்ஸுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்துன்னு வச்சுக்கிங்களேன். சார் நீங்கள் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய டேட்டாஸ் எடுத்திருக்கீங்க. நம்ம விவசாயிகளுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி ஃபார்ம் அகைன் என்னமெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு செடிக்கு தேவை, அதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்லைட் போட்டு வச்சுருக்கீங்க. அதை நம்ம பார்க்கலாங்களா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது இந்த ஸ்லைடுக்குள்ளே நம்ம போகலாம். எங்களுடைய டேக்லைன், ஒரு கம்பெனிக்கு ஒரு டேக்லைன் இருக்கும். எங்கள் டேக்லைன் வந்து ஹார்வெஸ்ட் தி அன்ஹார்வெஸ்டட். இந்த அன்ஹார்வெஸ்டட் அப்படிங்கிறது ஒரு தப்பான இங்கிலீஷ் வேர்டு, அதை நான் தான் காயின் பண்ணேன். எதுக்கு அதை காயின் பண்ணேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 டன் 4 டன் ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு தக்காளி ஃபார்மில் உங்களால் 20, 30, 40 டன் ஈஸியாக எடுக்க முடியும். அப்போ நிறைய வந்து ஹார்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம விட்டுறோம். இதை மீன் பண்ணுறதுக்கு தான் ஹார்வெஸ்ட் தி அன்ஹார்வெஸ்டட் அப்படிங்கிறது எங்கள் டேக்லைனாகவே நாங்கள் வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம ஓவராலாக பண்ணுறது வந்து ஒரு கான்செப்ஷுவலைஸ்டு இதில் சொல்லணும் அப்படின்னா ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறோம்? டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கு தமிழ் என்னன்னு தெரில. ஸோ ஐஓடி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை யூஸ் பண்ணி ஃபார்மிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, இதுதான் வந்து நம்மளுடைய ஜேர்னி. இந்த R&D எல்லாம் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்டோட பேர் வந்து குரோட்ரான். இந்த குரோட்ரான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துல்லிய விவசாயத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா? இந்த துல்லிய விவசாயத்தை அட்டானமஸாக பண்ணுறது. அட்டானமஸ் அப்படின்றது ஒரு அட்டானமஸ்ன்றது வேர்டுக்கான மீனிங் வந்து ஒரு மனிதன் தானே இயங்கிறது மட்டும் இல்லை, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேரும்போது ஒரு மனிதன் திங்க் பண்ணுற மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் போனீங்கன்னா விவசாயிகள் வந்து இப்படி வானத்தை பார்ப்பாங்க, மண்ணை தொட்டு பார்ப்பாங்க, அதை வச்சு ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த முடிவுகளை அவங்க திங்க் பண்ணுற மாதிரியே குரோட்ரான் வந்து முடிஞ்ச வரைக்கும் திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய எபிலிட்டி இதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அட்டானமஸ் ப்ரிசிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ இதை பற்றி போகலாம், இது எப்படி வந்தது, இது என்ன பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சரில் நாங்கள் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நிலத்தடி நீர் வந்து விரயமாயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், தண்ணியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒரு சயின்ஸ். அப்போ இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் நம்ம எப்படி டெலிஜெண்டாக யூஸ் பண்ணுறது, அது ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய பாப்புலேஷன் வளர வளர அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் குறையும், பில்டிங்ஸ் கூடும், ரெசிடென்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஏதோ ஒரு காரணத்தினால பில்டிங் கூடும். இதை வந்து நம்மளால் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% தவிர்க்க முடியாத விஷயம். அப்போ என்னுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டு குறையும் போது பாப்புலேஷன் கூடுது, அது எப்படி ஃபீட் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து அதாவது 2050 வந்து இன்றைக்கி ஒரு 800 கோடி பாப்புலேஷன் இருக்குன்னா 1000 கோடியை டச் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான டிமாண்ட் இருக்கும். இதுதான் வந்து ஒரு எதிர்காலமாக இருக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே. அதே சமயத்தில் அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் இந்த கமர்ஷியலைசேஷனால நிறைய விவசாய லேண்டு நம்ம இழக்க போகிறோம். அப்போ எப்படி நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறது, இது ஒரு சேலஞ்சாக நாங்கள் எடுத்துருக்கோம். ஸோ அடுத்த சேலஞ்சாக நம்ம பார்க்குறது வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி, அதாவது மண் வளம். இதை வந்து சாயில் இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். சாயில் நிலத்தோட மலட்டுத்தன்மை அது எப்போ நடக்குது, என்ன காரணங்கள்? ஒன்று வந்து ஏகப்பட்ட உரங்கள், தேவையில்லாத உரங்களை போடுறதுனால நடக்கலாம், பல காரணங்கள் இருக்கலாம். இது ஒரு சேலஞ்சாக பார்க்குறோம். ஃபோர்த்து வந்து புவர் ப்ரொடக்டிவிட்டி. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20-25 டன் எடுக்க வேண்டிய இடத்துல 3 டன் எடுக்கிறோம். அப்போ பொட்டன்ஷியல் லாஸ் வந்து 27 டன். இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது? இது நாளையும் தான் நாங்கள் வந்து மேஜர் சேலஞ்சாக எடுத்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபார்மிங். இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பற்றி ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரினாவே அதுக்கு ஒரு டேட்டா இருக்கும். அக்ரிகல்ச்சரில் அது ஒரு பெரிய மிஸ்ஸிங் கேப்பாக நிறைய இடத்துல இருக்குது. எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, பட் லார்ஜ்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ஃபார்மெட்டாக போதுமான டேட்டா இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்மார்ட் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும். நான் என்ன பண்ணேன், என்ன உரம் போட்டேன், எவ்வளோ நேரம் தண்ணி பாய்ச்சினேன், என்னோடய மண்ணோட ஈரப்பதம் என்னவாக இருந்தது, ஏரோட ஹியூமிடிட்டி என்னவாக இருந்தது. ஸோ சம் டேட்டா நம்ம கையில் இருக்கணும். அடுத்தது நான் பண்ணக்கூடிய வேலை வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். அப்புறம் ஒரு லெவல் ஆஃப் ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கணும். இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கணும். அப்போ அனலைஸ் பண்ண என்ன நடக்கும், அதில் ஒரு சில தவறுகள் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த தவறுகளுக்கு சொல்யூஷன், கரெக்ஷன்ஸ் என்னால் பண்ண முடியும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் திருப்பி நான் பண்ணும்போது எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த சைக்கிளை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே நம்ம பண்ண முடியும்னா அக்ரிகல்ச்சரில் பண்ண முடியும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜி இருக்குதோ இல்லையோ, இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விவசாயத்தோட ஒரு முக்கியமான ஸ்டெப்பை நம்ம பார்த்துடலாம், ஃபோட்டோசிந்தசிஸ்
தமிழில் ஒளிச்சேர்க்கை. இப்போது ஒரு விஷயம் விவசாயத்தில் இருக்கிற எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சூரிய ஒளியை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் எங்கே இருக்குது அப்படின்னா, இலைகளுடைய அந்த பச்சை கலர் தான் குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்டேஷன் பேர் தான் குளோரோஃபில். இது என்ன பண்ணுது, சூரிய வெளிச்சம் கிடைக்கும்போது அது எடுத்து அதே நேரத்தில் அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்து ரூட் ஜோனில் இருந்து வரக்கூடிய மினரல்ஸ் ரூட் மூலமாக அதெல்லாம் எடுத்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுது. எங்கே ஸ்டோர் பண்ணுது? இலை பெருசாகிறதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணலாம், பூ வரதுக்கு யூஸ் ஆகலாம், பூவிலேருந்து வரக்கூடிய காய் அது பெருசாகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த எனர்ஜி தேவைப்படுது, இல்லை சுகர்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸில் அது வந்து ஆக்சிஜனை எமிட் பண்ணுது, ஆக்சிஜனை அட்மாஸ்ஃபியரில் திருப்பி கொடுக்குது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 16 மினரல்ஸ் தேவைப்படுது. இந்த 16 மினரலில் கார்பன் டை ஆக்சைடு மூலமாக காற்றுலேருந்து அது கார்பனை எடுத்துக்குது. மீதி 15 மினரல்ஸுமே ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து பிரைமரி, அப்புறம் செகண்டரி இருக்குது, மைக்ரோ இருக்குது. இப்போ இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு சரியான காம்போசிஷனில் பிளான்ட்டுக்கு கிடைச்சதுன்னா அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணும். பட் அட் த சேம் டைம் அதே நேரத்தில் ஒரு ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரூட் ஜோன் வேர் பகுதியில் வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பிளான்ட்டோடைய ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எஃபெக்டிவாக நடக்கும். அப்போ ஏர் வாட்டர் பேலன்ஸ்னால் என்ன? ஒரு சாயில் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 55% நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய சாயில் வந்து ஒரு 55% வந்து சாயில், ஹார்ட் சாயில். கிட்டத்தட்ட ஒரு 40-45% வந்து அதில் இருக்கக்கூடிய பொராசிட்டி, ஏர் காற்று போயிட்டு வரக்கூடிய பகுதி. ஓகே. மீதி ஒரு அப் டு ஒரு 5% வரைக்கும் ஆர்கானிக் மேட்டராக இருக்கும். இப்போது இந்த காற்று போகக்கூடிய பகுதியில் வெறும் காற்று மட்டுமே இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ட்ரை சாயில்னு சொல்லுவோம். அதில் வந்து வெறும் தண்ணி மட்டுமே இருந்ததுன்னா ஓவர் வெட் இல்லைன்னா சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இது கரெக்டான பதத்தில், ஏரும் வாட்டரும் கரெக்டான பதத்தில் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள், ஏரோபிக் நுண்ணுயிர்கள் வந்து ஒழுங்காக வாழும். ப்ளஸ் இந்த குளோரோஃபில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கரெக்டாக அந்த சுகர் ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அக்ரிகல்ச்சர். இதை புரிஞ்சாவே ஒரு ஃபார்மரும் வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், ஏர் வாட்டர் பேலன்ஸ், தேவைக்கூடிய 16 மினரல்ஸ், இந்த ஒரு 3 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு முக்கால் தாண்டிட்டோம் சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குரோட்ரானுடைய அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பிளாக் டயக்ராம். ஸோ இதில் வந்து இந்த ரெக்டாங்கிள்ஸ், கீழே இருக்கிற ரெக்டாங்கிள்ஸை வந்து உங்கள் ஃபார்மில் இருக்கிற ஒரு கேட் வால்வ் ஏரியான்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளாட். அதில் நமக்கு தேவையான சென்சஸ், ஸோ பேசிக் சென்சஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, சாயில் மாய்ஸ்சர், மண்ணோட ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிற சென்சரும் மண்ணோடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் சென்சர், இது ரெண்டையும் வந்து நம்ம சாயிலில் வச்சுருப்போம். இது போக ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், அதாவது நெட்டோஸ், பாலியோஸ், இந்த கோகோபீத் வச்செல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா கூடவே நமக்கு ஈசி சென்சர் தேவைப்படும், ஒரு சில இடங்களில் பிஹெச் சென்சர் தேவைப்படலாம். ஸோ இப்படி என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நம்ம அதில் அந்த பிளாட் ஏரியாவில் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாட்டுக்கும் வந்து ஒரு சோலனாய்டு வேல்வ் இருக்கும். இந்த வேல்வ் தான் வந்து அதுக்கு தண்ணி சப்ளை பண்ணுறத கேரண்டி பண்ணுறது. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சென்சர்லேருந்து வரக்கூடிய எல்லா டேட்டாவுமே இங்கே இருக்கக்கூடிய ஐஓடி டிவைசஸ் மூலமாக க்ளவுடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த க்ளவுடில் தான் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த 2 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே இந்த வரக்கூடிய டேட்டாவை அனலைஸ் பண்ணி என்ன சாயில் டைப்புக்கு என்ன சாயில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு கரெக்டான நேரத்தில் எந்த பிளாட்டுக்கு எந்த நேரத்தில் தண்ணி வேணும், எவ்வளோ நேரம் இரிகேட் பண்ணணும் இப்படிங்கிற முடிவுகளெல்லாம் எடுத்துகிட்டு சரியான வேல்வ், சரியான பம்ப். இப்போ ஒரு சில ஃபார்மில் வந்து 2 பம்பு 3 பம்பு 2-3 மோட்டர் கிணறுலாம் கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு இரிகேட் பண்ணுறதுக்கு எந்த கிணறு இல்லை எந்த பம்ப் கரெக்ட் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி அந்த வேல்வையும் பம்பையும் ஆன் பண்ணி விட்டுரும். பண்ணிவிட்டு ஒருவேளை அந்த டைமில் நம்ம உரம் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா அந்த உரத்தையும் என்ன அளவு கொடுக்கணுமோ அந்த கரெக்டான அளவை அந்த உரத்தை இன்ஜெக்ட் பண்ணிடும். இந்த உரத்தை இன்ஜெக்ட் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பற்றி பார்த்தோம். சாயில் வந்து அதோடைய ரூட் ஜோனில் ஏர் வாட்டர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த உரம் எடுக்கிற தன்மை வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுக்க வேண்டிய உரத்தை கொடுக்க வேண்டிய அளவு, கொடுக்க வேண்டிய கரெக்டான டைம், அந்த உரமும் கரெக்டாக இன்ஜெக்ட் ஆகிடும். இது போக இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஓப்பன் ஃபார்மிங், க்ளோஸ்ட் ஃபார்மிங் எதுவாக இருந்தாலும் இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். இது தாண்டி
இந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் ஆர் க்ரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ், நெட் ஹவுஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ரெண்டு விதமாக, ஒன்று சாயில் கல்டிவேஷனாக இருக்கலாம், அப்போ நான் சொன்னதெல்லாம் அதுக்கும் அப்ளிகபிள், ஆர் கோகோபீத் வச்சு கல்டிவேட் பண்ணலாம். அப்படி கோகோபீத் வச்சு கல்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸி மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதில் ஒரு ஈஸி சென்சர் வச்சுக்கிட்டு அந்த ஈஸி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இரிகேஷன் ஃபெர்டிகேஷன்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு ப்ரொடெக்டட் ஃபார்மிங்கில் வந்து டெம்பரேச்சர், வெளியே உள்ள டெம்பரேச்சரோட உள்ள வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஒரு விதமான பிளாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுனால. அப்போ அதை வந்து குறைக்கணும். எப்படி குறைக்கலாம்? ஃபாகர் ஆர் ஃபேன் அண்ட் பேட், இல்லைனா ஏசி, இது மூணில் ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. ஆர் ஒரு சில இடங்களில் காம்பினேஷனாக கூட இருக்கும், ஃபாகரும் இருக்கும், ஃபேன் அண்ட் பேடும் இருக்கும். ஸோ அப்போ அந்த உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி ரெண்டையும் மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபாகராக இருந்தால் ஃபாகர், ஃபேன் அண்ட் பேட்னா அது, இல்லை ரெண்டையும் சேர்த்து ஆர் ஏசி எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணி டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி வந்து ஒரு சரியான லெவலில் மெயின்டைன் பண்ணுற வேலையும் குரோட்ரான் பார்த்துக்கும். இது போக குரோட்ரானில் இருக்கக்கூடிய இன்னொரு சில எபிலிட்டிஸ், அகெயின் க்ளோஸ்டு அந்த ப்ரொடெக்டட் கல்டிவேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மீடியமே இல்லாத கல்டிவேஷன். அப்போ அதில் பிஹெச், ஈசி ரெண்டுமே வந்து பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இதை கேரண்டி பண்ணுற வேலையும் சாயில்லெஸ், அதாவது மீடியம்லெஸ் கல்டிவேஷனாக இருக்கிற பட்சத்தில் ஹைட்ரோபோனிக்ஸில் குரோட்ரான் கரெக்டாக பண்ணிக்கும். அடுத்தது சரி, ஒரு டவுட் சார், இதில் அக்வாஃபானிக்ஸில் குரோட்ரான் வந்து தேவைப்படுங்களா? அக்வாஃபானிக்ஸுக்கு நம்ம இதை டிசைன் பண்ணலை. சரிங்க சார். தியரிட்டிக்கலி ஃபிட் பண்ண முடியும், ஓகே, பட் நம்ம அதுக்குன்னு டிசைன் பண்ணலை. ஓகே சார், ஓகே. இப்போது இதே மாதிரி ஏரோஃபோனிக்ஸ்னு சொல்கிறாங்க சார், அதுக்கு தேவைப்படுமா? ஏரோஃபோனிக்ஸுக்கு பண்ணலாம். ஏன்னா ஏரோஃபோனிக்ஸோட பிரின்சிபல் வந்து அந்த மீடியம்லெஸ் கல்டிவேஷன். ஸோ அதில் கிட்டத்தட்ட தியரிட்டிக்கலி ரெண்டுமே சேம். நாங்கள் ஏரோஃபோனிக்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, பட் ஃபிட் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே வந்து இப்போ இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸை வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம ஹைட்ரோபோனிக்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபார்ம்ஸில் நம்ம இந்தியாவில் பெருசாக அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சன்லைட் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போச்சுது அப்படின்னா கர்ட்டனை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு நெட் ஹவுசஸில் பர்டிகுலராக கர்ட்டன்ஸ் இருக்கும், அதை மேனுவலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அது ஒரு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில இடங்களில் மோட்டரைஸ் வச்சுருக்காங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ குரோட்ரான் என்ன பண்ண முடியும்னா, சன்னுடைய இன்டென்சிட்டி ஆர் லுமினாசிட்டின்னு சொல்லுவாங்க, அதை மெஷர் பண்ணிக்கிட்டு தேவைக்கேற்றாப்புல அந்த கர்டன் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த வேலையும் குரோட்ரானால் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கு மேலே ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதுக்கு தேவை சூரிய ஒளியும் தேவை, கார்பன் டை ஆக்சைடும் தேவை. இந்த க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா, அந்த கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட் கன்சியூம் பண்ணி ஒரு 10-10:30 மணிக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு காலி ஆகிடும். அப்போ பிளான்ட்டால் எஃபெக்டிவாக ஃபோட்டோசிந்தசிஸில் எனர்ஜி கன்வர்ஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த கார்பன் டை ஆக்சைடு ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி கரெக்டான கார்பன் டை ஆக்சைடு குவான்டிட்டியை இன்ஜெக்ட் பண்ணி ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் மூலமாக எல்லா இடமும் சப்ளை பண்ணுற வேலையும் குரோட்ரானால் பண்ண முடியும். ஓகே, பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கரண்ட் வேணும், பவர் சப்ளை வேணும். நம்ம ஊரில் வந்து அடிக்கடி பவர் ஃபெயிலியர் நடக்கிறது ரொம்ப காமன். அதனால் இப்போ நிறைய பெரிய ஃபார்ம்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஃபார்ம்ஸில் இப்படி ஏதோ ஒரு வேலை, இரிகேஷனோ, ஃபெர்டிகேஷனோ, ஃபாகிங்கோ, ஓப்பன் ஃபார்மோ, க்ளோஸ் ஃபார்மோ, ஏதோ ஒன்று ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, கிரிட் ஃபெயிலியர், பவர் இல்லை அப்படின்னா குரோட்ரான் வந்து ஜென்ரேட்டர் இருக்கிற பட்சத்தில் அதுவே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிக்கும், இரிகேஷன் பண்ணிக்கும், ஃபாகிங்னா ஃபாகிங் பண்ணிக்கும், எல்லா வேலையும் முடிஞ்சு ஆல் டன் ஃப்ரீ அப்படின்னா ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும். ஸோ இப்படி ஒரு சின்ன ஃபார்ம்லேருந்து பெரிய ஃபார்ம் வரைக்கும், ஓப்பன் ஃபார்மிங்லேருந்து க்ளோஸ் ஃபார்மிங் வரைக்கும் தேவையான எல்லா விதமான அம்சங்களையும் ஒரு சிங்கிள் சொல்யூஷனில் கொண்டு வந்திருக்கிறது தான் குரோட்ரான். ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு ஆட் ஆன் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி அதை பற்றி யாரும் பெருசாக யோசிக்கல, காலப்போக்கில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, உங்கள் ஃபார்ம்லேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கும் ஒரு யுனிக் QR கோடு ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த யுனிக் QR கோடை வச்சு ஒரு கன்சியூமர், என் கன்சியூமர் வந்து அதை ஸ்கேன் பண்ணால் இந்த காய் எங்கேருந்து வந்தது, அதில் என்னெல்லாம் உரம் யூஸ் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் என்ன, இது அப்போ வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன், இது சேஃப் டு கன்சியூம் அப்படிங்கிற இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த QR கோடு மூலமாக வரும். என்னோட கணிப்பு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து இது ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நினைக்கிறேன், அந்த QR கோடு மூலமாக ட்ரேசபிலிட்டி கிரியேட் பண்ணுறது. அதாவது இந்தியா மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டான ஒரு இடத்துல கூட சாத்தியமா சார் இந்த மாதிரி QR கோடு, இந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு இங்கே வருது அப்படின்னு சொல்கிறது? இதை நாங்கள் இன்றைக்கி இந்த நேற்றுக்கு லான்ச் பண்ணல, 2016 லான்ச் பண்ணோம் இந்த QR கோடு இதுவை. அப்போ நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, 2-3 இடங்களில் ட்ரையல் பண்ணோம். சென்னை, ட்ரிவாண்ட்ரம், கோயம்புத்தூர் ஒரு லிமிட்டட் இதில் ட்ரை பண்ணோம். அந்த ட்ரை பண்ணதில் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, அந்த கன்சியூமர் வந்து
ஒரு ஒரு பர்டிகுலர் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஃபார்ம்லேருந்து வந்தது அப்படின்றது தெரிஞ்சு அதோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா திருப்பி அதை அவங்க கேட்டாங்க. இதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். ஸோ இந்த ட்ரேசபிலிட்டி இந்தியா மாதிரி கண்ட்ரிலையும் கண்டிப்பாக மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எங்கள் ட்ரையல்ஸில் அதை நாங்கள் பார்த்தோம். இதில் ஒரு சின்ன நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திருவனந்தபுரத்தில் பிக் பஸாருக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் வெஜிடபிள்ஸ். அதை எங்கள் ஃபார்மர்ஸ்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸை நாங்களே எடுத்து சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் புக்குன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட் புக்கில் ஒரு லேடி வந்து ரிட்ஜ் கார்டு குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு எழுதிட்டு போயிருந்தாங்க. அப்போ ஸ்டேட் ஹெட்டு வந்து ஒரு நாள் அங்கே விசிட் போகிறாரு. போகும்போது அந்த கம்ப்ளைண்ட் புக் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ரிட்ஜ் கார்டு சரியில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்க்குறாங்க. இப்போ நம்மளாம் ஜென்ரலாக கம்ப்ளைண்ட் புக்கில் எழுதுறதில்ல. அப்போ 1-2 என்ட்ரி தான் இருக்கும். அதில் பார்த்த உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், அவங்க நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வாங்கி அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்றுக்கு வரைக்கும் நான் டெய்லி ரிட்ஜ் கார்டு வாங்குவேன். இங்கே வாங்குகிற ரிட்ஜ் கார்டு, பிக் பஸாரில் வாங்குகிற ரிட்ஜ் கார்டு வந்து நான் பச்சையாகவே சாப்பிடுவேன், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நல்லா இல்லை. அதாவது அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி வச்ச அன்னைக்கு வந்து அது கசந்தது. அப்போ கண்டிப்பாக அந்த ஃபார்ம்லேருந்து அது வரல அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து அந்த டைமில் அந்த கியூஆர் கோடெலாம் வச்சுருந்ததுனால ட்ரேஸ் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி அது வரைக்கும் போயிட்டு இருந்தது ஒரு ஃபார்மரோடது, அடுத்தது போனது வந்து இன்னொரு ஃபார்மரோடது. ஸோ அதை நாங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மருக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த பறிச்சதுக்கு முந்தின நாள் ஒரு 2-3 நாள் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது. அப்போ பயங்கரமாக மழை பெய்யும் போது ரிட்ஜ் கார்டு வந்து கசக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எங்களால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த கியூஆர் கோடு இருந்ததுனால எங்களால் வந்து ஹோல் ஹிஸ்ட்ரியை ட்ரேஸ் பண்ணி திருப்பி அந்த அம்மாவுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி, இது ரெண்டுமே வந்து ஒரே ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் இந்த மாதிரி மழை பெஞ்சதுனால கசந்துருக்குது. அதனால் நீங்கள் வந்து காய்கறி அந்த இடத்துல வாங்குறது நிறுத்த வேண்டாம். நீங்கள் வந்து நாங்கள் ஒரு டேட்டு சொன்னோம், இந்த டேட்லேருந்து திருப்பி அதே ஃபார்ம்லேருந்து வரப்போகுது, நீங்கள் அதை திருப்பி வாங்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த தேங்க்ஸ் என்ட்ரியும் அதே ஏதோ ஒரு புக் வச்சுருப்பாங்க அதுக்குன்ட்டு, பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு புக் வச்சுருப்பாங்க. அதில் வந்து அழகாக நல்ல காமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு போனாங்க. ஸோ இந்த ட்ரேசபிலிட்டியோட யூசஸ் வந்து கண்டிப்பாக இந்தியாவிலையும் இருக்குது. ப்ரிசிஷன் ஃபார்மிங், துல்லிய விவசாயம், அதுக்கு குரோட்ரான், இது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா 360 டிகிரி ப்ரிசிஷன் ஃபார்மிங் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 360 டிகிரி அப்படின்னா முழுமை. ஸோ துல்லிய விவசாயத்துக்கான ஒரு ஈகோ சிஸ்டம். ஸோ எப்படி அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு பக்கம் குரோட்ரான் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங்கை ஆள் இல்லாமல் பண்ணுது. ரெண்டாவது, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், காய்கறிக்கும் பிளான்டேஷன்ஸுக்கும் மட்டும்தான் பொதுவாக துல்லிய விவசாயம் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரைஸ், நம்ம யூஸ் பண்ணுற ரைஸு, பல்சஸ், சீரியல்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். இன்னும் 2-3 ஸ்லைடுக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி இந்த குரோட்ரான் பிளாட்ஃபார்ம் மூலமாக நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம், அக்ரானமி எக்ஸ்பர்டீஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த 16 மினரல்ஸில் எந்த மினரல் எப்போ எவ்வளோ கொடுக்கணுன்ற ஒரு எக்ஸ்பர்டீஸ் வந்து எல்லா ஃபார்மருக்கும் போய் ரீச் ஆகலை. இந்த குரோட்ரான் மூலமாக அவங்களுக்கு அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, தானாகவே ரீச் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது, தண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறத ரொம்ப துல்லியமாக தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அடுத்தது, என்ன உரம் எவ்வளோ தேவைன்றது ரொம்ப துல்லியமாக யூஸ் பண்ணுது. நம்ம இன்டிஸ்கிரிமினேட் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வரவே வராது. அடுத்தது, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கால்குலேஷன் எப்படி பண்ணுறோம், இந்த கிராப்பு இப்போ ஒரு தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு செடிக்கு இத்தனை கிலோ அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அப்போ அதுக்கு எவ்வளோ உரம் தேவைப்படும், இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், இன்னையிலேருந்து ஒரு 3 மாதத்தில் இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வரலாம், 4 மாதத்தில் இவ்வளோ வரலாம் அப்படிங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 100% இருக்காது, ஆனால் ஒரு 70-80% நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ ப்ரெடிக்ட் பண்ணோம்னா டிஸ்ட்ரெஸ் செல்லை ரொம்ப குறைக்கலாம். ஃபார்மர் வந்து ஒரு வியாபாரி கூட ப்ரேயர் என்கேஜ்மெண்ட் அவங்களால பண்ண முடியும். அடுத்தது, ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. எனக்கு இவ்வளோ அவுட்புட் வரும், இப்போ எனக்கு நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணி கொடுங்க. ஆமாம். இப்போது இன்றைக்கி எதனால டிஸ்ட்ரெஸ் சேல் நடக்குது, ஒருத்தவங்க தக்காளி போட்டால் எல்லோரும் தக்காளி போட்டுருவாங்க. அப்போ ப்ளஸ் யார்கிட்டையுமே ஒரு யூஎஸ்பி இல்லை, எல்லோரும் ஒரே மெத்தட் தான் போட்டுட்ருக்கோம் இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு நஞ்சில்லா முறையில் நான் பண்ணுறேன், இல்லை ஆர்கானிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் காய்கறியை கொண்டு போய் மண்டியில் கொண்டு போட்டுட்டு நான் ஆர்கானிக் பண்ணேன்னு கூவி சொன்னாலும் யாரும் அதை கேட்க போகிறது இல்லை. ஆனால் நான் நல்ல ப்ராக்டிஸில் பண்ணும்போது, நான் நல்லா பண்ணலன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம வரல. பட் நான் என்னோடய ப்ராக்டிசஸ் நல்லா இருக்குது, நஞ்சில்லா முறையில் பண்ணுறேன் இல்லை ஆர்கானிக்கில் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு விவசாயி ஒரு வியாபாரிகள்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேங்க, இந்த ப்ராக்டிஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன்,
அப்படின்ட்டு ஒரு ப்ரேயர் என்கேஜ்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். வியாபாரிகள் அதை விரும்புகிறாங்க, அவங்களும் வந்து நல்ல பொருளை தேடுறாங்க, அவங்களும் வந்து மண்டியில் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது 2 பேருக்குமே வின்வின், வியாபாரிக்கும் ஃபார்மர் 2 பேருக்குமே வின்வின். ஸோ அப்படி ஒரு ப்ரேயர் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ப்ரொடக்டிவிட்டி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முடியும். அதை குரோட்ரான் தானாகவே பண்ணிக்குது. அடுத்தது இன்றைக்கி எல்லாருக்கும் நமக்கு தெரியும் லேபர் ஷார்ட்டேஜ். ஃபார்மில் என்ன வேலை பண்ணாலும் லேபர் இல்லை. அப்போ இந்த இரிகேஷன், ஃபெர்டிகேஷன், இந்த ஃபாகிங், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆளே தேவையில்லை. எல்லா வேலைகளுமே ஆள் இல்லாமல் தானாகவே நடந்துகிட்டு இருக்கும். அடுத்து நான் இன்னொன்று முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா, இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மாடர்ன் டெக்னாலஜி நம்ம கொண்டு போகும்போது யங்கர் ஜென்ரேஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபார்மிங்கை விட்டுட்டு நம்மலாம் ரூரல்லேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போய் செட்டில் ஆனோம். பட் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி, என்னுடைய பெரிய கனவு என்னென்னா, இன்னொரு ஃபியூ இயர்ஸில் அது ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வரும்போது வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வரணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் பற்றி பேசணும். ஒரு ப்ரெடிக்டபிலிட்டியும் நல்ல குவாலிட்டியும், ஒரு ப்ரொடியூசர்ஸில் வந்து எந்த ரெசிடியூஸும், கெமிக்கல் ரெசிடியூஸும் இல்லாமல் நான் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்ட்ரெஸ் சேல் பண்ண வேண்டிய அவசியமே வராதுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அடுத்தது மல்டி கிராப்பிங். ஒரு மல்டி கிராப்பிங் சினாரியோவில் எப்படி வந்து இரிகேஷன், ஃபெர்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குரோட்ரான் தானாகவே பார்த்துக்கும். ஸோ இப்போ இவ்வளோ வேலைகளையும் குரோட்ரான் வந்து ஆள் இல்லாமல் தானாக நீட்டாக பண்ணிடுது, ரொம்ப எளிமையாக்கிறது. இது ஒன்று. அடுத்தது சார், எனக்கு இதில் ஒரு சந்தேகம் சார். ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுற பொருளை அவனே வந்து சந்தைப்படுத்த முடியுமா? பெரிய அளவில் அதை பண்ண முடியுமா? அதுக்கான சாத்தியம் இருக்குதா? இல்லை வந்து அவன் வந்து ஒரு இடைத்தரகரை நம்பி தான் இருக்க முடியுங்களா? சரி, என்னுடைய கருத்து பாப்புலர் கருத்தாக மேபி இருக்காது. என்னோட கருத்து என்னென்னா, கண்டிப்பாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் இடைத்தரகர் தேவைப்படுவாங்க. ஏன் தேவைப்படுவாங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறேன், என்கிட்ட வந்து ஒரு 2 ஏக்கரில் நான் தக்காளி போடுறேன்னு வச்சுங்க. இன்றைக்கி 500 கிலோ வரும், நாளைக்கு 2000 கிலோ வரும், அதுக்கப்புறம் ஒரு 4 டன் பீக் ஆகிட்டு திருப்பி 200 கிலோவுக்கு மாறும். அப்போ எனக்கு ஒரு நாளும் வரக்கூடிய குவான்டிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் விற்பேன்? என்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் குவான்டிட்டி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கான்ட்ராக்ட் போட்டுட்டு யார்கிட்டையாவது நான் சேல் கூட பண்ணலாம். இது ஒரு ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் வந்து, ஒரு கடைகளுக்கு எவ்வளோ தேவை? ஒரு கிரேட்டு தான் தேவைப்படும், 15 கிலோ 30 கிலோ தேவைப்படும். அப்போ நான் 2 டன் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா எத்தனை கடைக்கு நான் போய் சப்ளை பண்ணுவேன்? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நடக்காது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஹைரார்க்கியே இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் கீழே இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் கடைசியில் வந்து லாஸ்ட் மைலில் யாருக்கு என்ன வேணும்னு தெரிஞ்ச ஒரு நபர். இந்த ஹோல் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால் இடைத்தரகர் தேவை. ஆனால் அவங்க வந்து இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இடைத்தரகர்கள் வந்து ஃபார்மர்ஸை ஏமாத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இடைத்தரகர்கள் இல்லாமல் ஃபார்மர்ஸால் வின் பண்ண முடியுமான கஷ்டம். ஸோ வந்து எங்கே எடுத்தாலும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் கொண்டு வரும்போது அதில் ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சொல்யூஷன் கொண்டு வரதே வந்து நம்ம இராடிகேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால நான் இன்னொரு ப்ராப்ளத்தை பற்றி நான் பேசுகிறேன். வழக்கமாக இப்போ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டிஸ்லாம் பேசுகிறது நீங்கள் டிவிலையோ இல்லை நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது 2 கீ பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. ஒன்று வந்து ஒரு விவசாயி அவனோட பொருளுக்கு அவனே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் எடுப்பாங்க. 2வது வந்து கோல்டு செயினை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த கோல்டு செயின் கூட எனக்கு வந்து ரொம்ப அறிவுபூர்வமான விஷயமா எனக்கு படலை. ஏன்ற காரணத்தை சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை நான் கோல்டு செயினில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டெம்பரேச்சரில் வைப்பேன்? ஒரு <10 டிகிரி செல்சியஸில் நான் வைக்கிறேன். இப்போது இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் டூல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஹோல்சேலாக இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு கோல்ட் செயினில் வச்சுக்கிட்டு நான் டைரெக்டாக வீட்டில் போய் சப்ளை பண்ண போகிறது இல்லை. எங்கே பண்ணுறோம்? ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம், இல்லை அங்கே ஒரு ரீட்டைல் கடைக்கு கொடுக்குறோம். எல்லா ரீட்டைல் கடையிலையும் ஏசி இருக்குதான்னா இல்லை. இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு <10 டிகிரி செல்சியஸில் வைக்கிற ஒரு தக்காளியை நான் எடுத்து ரூம் டெம்பரேச்சர் 1 மணி நேரம் வச்சா என்ன ஆகும்? ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஹோல் சப்ளை செயின் வந்து அந்தளவுக்கு எக்யூப்ட் இல்லை. ஸோ என்னைக்கு வந்து நீங்கள் யூரோப் மாதிரியோ இல்லை யூஎஸ் மாதிரியோ என்னைக்கு வந்து நான் விளையிற இடத்துலேருந்து கிச்சன் வரைக்கும் ஃபுல்லுமே ஏர் கண்டிஷன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் வந்து உங்கள் பொருளை கோல்ட் செயினில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணி ரீட்டெயிலுக்கு கொண்டு போகலாம். அது வரைக்கும் அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷனே கிடையாது. ஸோ இந்த 2 காமனாக பேசக்கூடிய பாயிண்ட்டை பற்றியும் என்னோடய கருத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த குரோட்ரான் சிஸ்டம்னால நமக்கு என்ன பெனிஃபிட் வருது, இது வரைக்கும் அது என்ன பண்ண முடியும்னு நான் சொல்லிட்டேன். என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஒன்று, குறைஞ்சபட்சம் ஒரு 30% மேலே ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நிறைய கேசஸில் வந்து ஒரு செவரல் 100% இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக குறைஞ்சபட்சம் 30% நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஒரு 30 to 70%, 30-70% தண்ணி சேவ் ஆகும். நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து அந்த கோகனட் ஃபார்மிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். வட்டம் போட்டு டேப் வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஏர் வாட்டர் பேலன்ஸை பற்றி பார்த்தோம். எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதுக்கு தேவை வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் தானே தவிர தண்ணி கொட்டியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போ நீங்களே யோசித்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி குறையும்ட்டு. கோகனட் ஃபார்மில் டேப் யூஸ் பண்ணுற இடங்களில் கண்டிப்பாக வந்து ஒரு 70-80% தண்ணி சேவ் ஆகும். அடுத்தது உரங்களை வந்து ரொம்ப கரெக்டான அளவில் நம்ம கொடுக்கறதுனால ஒரு 10-35% வந்து உரங்களும் யூசேஜ் வந்து குறையும். அப்போ நமக்கு அதனால் என்ன பெனிஃபிட்னா, ஒன்று கரெக்டான ப்ரொடக்டிவிட்டிக்கு தேவையான உரத்தை மட்டும் கொடுக்குறோம். அப்போ பிளான்ட் அதை வந்து ஃபுல்லும் எடுத்துக்குது. சாயிலில் இருந்து செடிமெண்ட் ஆகி சாயில் மலட்டுத்தன்மை அடைகிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த ஃபெர்டிலைசரை குறைக்கிறதுனால. சார் இந்த ப்ரொடக்டிவிட்டி பற்றி வரும்போது எனக்கு ஒரு கேள்வி எடுத்து சார். நம்ம கோட்ரான் வந்து பயன்படுத்தி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தோட்டம் இருக்கும், பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருக்கும், பயன்படுத்தினதுக்கப்புறம் அதற்கான ஈல்டு எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகிருக்குது? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தக்காளி ஒரு பெஞ்ச் மார்க் பொதுவாக அந்த ப்ரொடக்டிவிட்டிக்கு. தக்காளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து 84 டன் வரைக்கும் ப்ரொடக்டிவிட்டி காட்டியிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது 4-6 டன் எடுத்த ஏரியாவில் 84 டன் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி கொண்டு போயிருக்கிறோம். இது வந்து பாசிபிள், ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு வந்து நம்ம டேரெக்டாக போய் ஃபார்மர்கிட்ட நம்ம அடுத்த பகுதியெல்லாம் பண்ணலாம் இல்லைங்க சார்? டாக்குமெண்ட் பண்ணலாங்களா? நம்ம பண்ணலாம். இதை டாக்குமெண்ட் பண்ணி ஐ திங்க் நம்ம வந்து எல்லாருக்கும் அதை நம்ம காட்டலாம். ஷூர். ஓகே. அடுத்தது இப்போ இந்த குரோட்ரான் மூலமாக ஒரு ஃபார்ம் ரன் ஆகும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபெர்டிலைசர்லேருந்து தண்ணிலேருந்து ப்ரெடிக்டபிலிட்டிலேருந்து எல்லாம் வந்து சிஸ்டத்தில் அந்த டேட்டா ஜென்ரேட் ஆகிறதுனால நாங்கள் இன்னொரு லெவலுக்கு மேலே போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, இப்போ என்ன டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னா, எந்த ஃபார்முக்கு இப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஃபெர்டிகேஷன் பிளான் போட்டுருவார், என்ன உரம் என்னைக்கு கொடுக்க போகிறேன்றதை போட்டுறாரு. ஆனால் அதை கரெக்டாக வாங்கி வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறது இல்லை. ஸோ இதை ரிமைன் பண்ணுறதுக்கு இல்லை ஆட்டோமேட்டிக்காக சப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மில் வந்து ஆர்கானிக்னா லெட்ஸே பஞ்சகாவியம் ஒரு 100 லிட்டர் தேவைப்படுது, இல்லை இன்ஆர்கானிக் ஒரு 2 மூட்டை யூரியா தேவைப்படுது. இதை சிஸ்டமே ட்ராக் பண்ணி தானாகவே சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ப்ரெடிக்ஷன். இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பேசிக் ப்ரெடிக்ஷன் இருக்குது. இந்த ப்ரெடிக்ஷன்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டான ஒரு ஹார்வெஸ்ட் ப்ரெடிக்ஷன் மாடல் நாங்கள் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து இந்த பூச்சி, அடுத்த ஒரு பெரிய இஷ்யூ பூச்சி. இந்த பூச்சிகளையும் அவங்க வந்து ஃபார்மர்ஸ் ஒரு 2 விதமாக நாங்கள் அதை டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒன்று, அவங்க எந்த டேட்டாவும் ஃபீட் பண்ண வேண்டாம், ஆனால் குரோட்ரான் வந்து இன்னும் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் நீங்கள் இந்த மாதிரி பூச்சிகள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நம்ம வெதர் ஃபோர்காஸ்ட் மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணிட்டு அதுக்கான டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ஃபோட்டோ எடுத்து போட்டாங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக அது என்ன பூச்சி இல்லை என்ன டிசீஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமிடிஸ் சஜஸ்ட் பண்ணுறதும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு அமேசிங் டேட்டா. இந்த டேட்டா வந்து எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்த டேட்டா. இதை நான் வந்து வருஷம் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் ஏஷியன் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி. இதில் எடுத்திருக்கிற கிராப்ஸ் மேங்கோ, கோகனட்டில் ஆரம்பித்து பப்பாய வரைக்கும் இது எங்கேருந்து எடுத்துருக்கிறோன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸில் போட்டிருக்கிறாங்க. data.gov.in அப்படிங்கிற சைட்டில் எந்த கிராப்பு எவ்வளோ ஏரியாவில் வளருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ப்ரொடக்டிவிட்டியும் அதில் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் ஏரியாவில் இருந்து ஸ்மாலஸ்ட் ஏரியா வரைக்கும் ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கோம். அதில் இந்தியாவோடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன, ஏஷியாவோட ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பர் ஏக்கர் ப்ரொடக்டிவிட்டி. சைட்டில் பார்த்தீங்கன்னா பர் ஹெக்டராக இருக்கும். அதை வந்து ஈஸியாக புரியறதுக்கு வந்து நாங்கள் பர் ஏக்கரை கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு கிராப்பும் எடுத்து பார்த்தீங்கன்னா கோகனட்டை விட்டுருங்க, மேங்கோ இந்தியன் ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு வந்து 3.24, ஏஷியன் ஆவரேஜ் 8.75. அதே மாதிரி 2-3 ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இது பாருங்கள், சிட்ரஸ் லெமன் வெரைட்டிஸ் இந்தியன் ஆவரேஜ் வந்து 6.16, ஏஷியன் ஆவரேஜ் 22.95. தக்காளி பாருங்கள், இந்தியன் ஆவரேஜ் வந்து 9.58, ஏஷியன் ஆவரேஜ் 42.78. இது நமக்கு என்ன சொல்லுது? பேசிக்கலி ஏஷியன் ஆவரேஜும் இந்தியன் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இந்தியன் அந்த சப்கான்டினென்ட் வந்து உலகத்தில் உள்ள எல்லா தட்பவெட்ப நிலைகளையும் ஒன்றா சேர்த்துருக்கிற ஒரு யூனிக்கான கண்ட்ரி. இதில் நம்மளால் எல்லா கிராப்பையும் ஏதாவது ஒரு ரீஜனில் எந்த டைம்லையும் போட்டுற முடியும், எப்பயுமே வந்து பயிர் பண்ணலாம், பண்ணிட மேக்ஸிமம். இந்த லக்ஸுரி நிறைய நாடுகளுக்கு கிடையாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ட் ஏரியாவில் நம்ம இருக்கும்போது நம்மளால் ஏன் அவ்வளோ ப்ரொடக்டிவ் எடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணங்கள் வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இல்லாமல் போனது தான் வந்து ஒரு பெரிய ரூட் காஸ். ஸோ கரெக்டான ப்ராக்டிசஸ் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும்னா இந்த ஏஷியன் ஆவரேஜ் இதையும் தாண்டி நம்மளால் போக முடியும். பெரும்பாலான கிராப்ஸுக்கு அந்த கிராப்போட ஆக்சுவல் பொட்டன்ஷியல் வந்து இதை விட ஜாஸ்தி. அப்போ இந்த கேப்பே ரொம்ப ஹியூஜாக இருக்குது. ஸோ இதை நம்ம அட்டைன் பண்ணாவே
நம்ம சொல்லக்கூடிய அந்த ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் வந்து எங்கேயோ எவ்வளவோ குறைஞ்சு போயிடும். சார் நம்மளோட ஏஷியாவில் எந்த நாடுகள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க சார் பெரிய ஏக்கருக்கு? ஏஷியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு லார்ஜ் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா தான். இதை போக மீதி எல்லாத்துலேயுமே ஒரு சில ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பங்களாதேஷோ இல்லை இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு எல்லாத்தையும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்மளால் எல்லாத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா கிராப்பையும் மோஸ்ட்லி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அவங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா அவங்க வந்து ஒரு சில கிராப்ஸ் எடுக்கிறாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அதில் மாஸ்டர் ஆகிடுறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு முருங்கை இலை எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து முருங்கைன்றதே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட நேட்டிவ் கிராப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முருங்கை, வேம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஆனால் அதுலேயே வந்து இப்போ இந்தோனேஷியா, பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போட்டிக்கு வந்துட்டாங்க. ஸோ எதனால் அவங்களால வர முடியுதுன்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த எஃபர்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு நல்ல பெஸ்ட் ப்ராக்டிஸை கொண்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் அந்த ரெசிடியூவல் இல்லாமல் இருக்குது, நஞ்சில்லாத்தன்மை, இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல மாஸ்டர் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து ஃபார்மர் லெவலுக்கு இன்னும் சரியாக போய் சேரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய வேலை இன்னும் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் 5 வருஷத்தில் 1.86 லட்சம் ஏக்கர் வந்து குரோட்ரான் டெக்னாலஜி மூலமாக கவர் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் டார்கெட் எடுத்து பார்த்தோம். அதுலேருந்து 0.001% எடுத்தோம். எடுத்துகிட்டு சரி அதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். அது கொஞ்சம் கால்குலேஷன்ஸாக பண்ணி பார்த்தோம். இந்த டார்கெட் வந்து ஃபீஸிபிளாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோம், ஃபீஸிபிளாக தெரிஞ்சுது. அதனால் அதை டார்கெட்டாக வச்சுருக்கிறோம். ஸோ ஒருவேளை வந்து இந்த டார்கெட்டை நாங்கள் இந்த 5 வருஷத்தில் அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடுவோம்னு நம்புகிறோம். என்ன நடக்கும், வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 52,000 கோடி லிட்டர் தண்ணி சேவ் பண்ண முடியும். அவ்வளோ தண்ணியும் பம்ப் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கிற எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, 3,500 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 20-30% உரம் இன்றைக்கி யூஸ் ஆகிறதுல சேவ் பண்ண, அதுக்கு கரெக்டான நம்பர் கிடைக்கல. அதனால் நாங்கள் வந்து இருக்கிற சதவீதத்தையே போட்டுட்டோம். குறைஞ்சபட்சம் ஒரு 588-600 கோடி ரூபாய் ஃபார்மர்ஸோட கையில், இந்த 1.8 lakh ஏக்கர்ஸ் விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ் கையில் வந்து இந்த அடிஷ்னல் இன்கம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லேபர் டிபெண்டன்சி அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 0 கொண்டு வந்துடும் அந்த கிராப் கேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்புறம் இந்த மாதிரியான நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 360 டிகிரி துல்லிய விவசாய ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொண்டு வரும்போது அங்கே எல்லா விதமான பிளேயர்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ ஒரு ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப் அங்கே வந்து ஒரு ஹைப்பர் லோக்கல் ரூரல் ஆண்டர்பிரினர்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னோடய ட்ரீம் ரிவர்ஸ் மைக்ரேஷன், ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது போக இன்றைக்கி வந்து அந்த கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்டில் எல்லாருமே வந்து எனக்கு என் கிராப்பு போச்சு, இன்சூரன்ஸ் கிடைக்கலன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு சரியான டேட்டா யார் கையிலையுமே இல்லை. இப்போ இந்த குரோட்ரான் மாதிரி ஒரு சிஸ்டம் மூலமாக அந்த டேட்டா போகும்போது அந்த கிராப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸுக்கும் ட்ரஸ்ட்வர்த்தி டேட்டாவை கிடைக்குது. ஏன்னா இது யாருமே டேம்பர் பண்ணப்படாத டேட்டா இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் ஒரு ரெவல்யூஷன், இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் வரும்போது கிராப் இன்சூரன்ஸில் ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. இப்போது கிராப் இன்சூரன்ஸ் சரியாக கிடைக்காததுக்கு காரணம் வந்து விவசாயிக்கு வந்து அந்த டேட்டா வந்து சரியாக அவங்க கொடுக்காதனால தான் கிடைக்க மாட்டேங்குது சார். எப்படிங்க சார்? 2 விதமாக எடுத்துக்கலாங்க. டேட்டா இல்லாததுனால இந்த பாலிசி போடுறாங்கல்ல, காலங்காலமாக அந்த பாலிசி எப்படி இருக்குதுன்னா, ஒரு ஜென்ரல் கிராப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்கள் ஏரியாவில் வாழை மரம் போட்டிருக்கோம், உங்கள் வாழை வந்து உடஞ்சி விழுந்துருச்சு காற்றுல அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு, ஐ திங்க் விஓஓ இல்லை வட்டாட்சியர் ஏதோ ஒரு அதிகாரிகிட்ட போயிட்டு எங்கள் ஏரியா ஃபுல்லும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போது நம்ம இந்த ஊரில் எல்லாருமே நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறோம். ஊரில் எல்லாவனுக்கும் நோய் வந்தால் நமக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை, எனக்கு நோய் வந்தால் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அதுக்கு வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட டேட்டா இருக்குது, என்னோடய பர்சனல் ஃபைல் இருக்குது. ஆனால் ஃபார்மிங்க்கு அது இல்லை. அதனால் நீங்கள் வந்து அந்த பாலிசியோ இன்சூரன்ஸ் கம்பெனியோ பெருசாக குறையும் சொல்ல முடியல, ஏன்னா டேட்டா இல்லை. அப்போ இந்த மாதிரியான சிஸ்டம் வரும்போது அந்த பாலிசி லெவலில் சேஞ்ச் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த டேட்டா போயிட்டு அந்த பாலிசியை மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி என் கையில் டேட்டா இருக்குது, அப்போ என்னோட ஃபார்முக்கு நீ இன்சூரன்ஸ் கொடு நம்மளால் கேட்க முடியும். அது வந்து கவர்மெண்ட் காது கொடுத்து கேட்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பேங்க் லோன் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய கேள்விப்படுறோம். கிராப் லோன், கல்டிவேஷன் லோன் எடுத்துகிட்டு வீடு கட்டினாங்கலாம் கேள்விப்படுறோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் ஆகிடுது. எனக்கு அதில் கிராப் இருந்தது, அங்கே ஃபெர்டிகேஷன் நடந்தது. இன்ஃபேக்ட் நம்ம டெக்னாலஜி எப்படி பண்ணியிருக்கிறோன்னா, தேவைப்பட்டால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை சேட்டலைட் இமேஜ் கூட நம்ம எடுத்து போடலாம். அப்போ ஒரு ஃபுல் ப்ரூஃபாக வந்துடுது, கிராப் வந்து இருந்தது. ஈவன் ஃபார் இன்சூரன்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து டெய்லி ஃபோட்டோ நம்ம எடுத்து போடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்புறம் நம்ம ஃபார்மர்ஸ் அதுக்கு வில்லிங்காக இருக்கிற பட்சத்தில்
அந்த சர்வீஸ் நம்மளால் கொடுக்க முடியும். டெக்னாலஜி எங்கிட்ட இருக்குது, அந்த சர்வீஸ் நம்ம கொடுக்க முடியும். அப்போ இன்றைக்கி காற்றடிக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனி கிளியராக நேற்றுக்குள்ள ஃபோட்டோ இன்னைக்குள்ள ஃபோட்டோ எடுத்து பார்த்துடலாம்ல. பார்த்தா அந்த ஃபார்மர் ஏமாத்தலைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருமில்ல. அது இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லோனாக இருக்கட்டும். ஸோ இந்த 2 செக்மெண்ட்லேயும் இந்த மாதிரியான டேட்டா உள்ளே வரும்போது, ஒரு அன்டேம்பர்ட் டேட்டா உள்ளே வரும்போது ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஓவர் தி நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி ஒரு அரசாங்கம் அவங்க 5 இயர்ஸ் பிளான் அக்ரிகல்ச்சருக்கு, 10 இயர்ஸ் பிளான் அப்படிலாம் பண்ணும்போது, இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த ப்ரோக்கன் டேட்டா வச்சு தானே பண்ணுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக கிரவுண்ட் லெவலில் டேட்டா இல்லை. அப்போ இருக்கக்கூடிய காமனாக அசியூம் பண்ணப்பட்ட டேட்டா நிறைய இருக்குது, அதை வச்சு தான் பாலிசிஸே நடக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆக்சுவல் டேட்டா வரும்போது ஈவன் ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா அந்த கவர்மெண்ட் பிளானிங்ஸ் கூட இன்னும் எஃபிஷியண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த குரோட்ரான் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த குரோட்ரான் ரன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு இரிகேஷன், ஃபெர்டிலைசேஷன் இல்லை ஃபாகிங், இது எல்லாமே அன்மேன்ட், ஆள் இல்லாத சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்போ அங்கே என்ன நடக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆண்ட்ராய்டு ஆர் ஆப் ஸ்டோர்லேருந்து ஐஃபோனுக்கு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது மூலமாக பார்க்கலாம். இல்லை எனக்கு கம்ப்யூட்டரில் தான் நான் பண்ணணும் அப்படின்னா வெப் ஆப் இருக்குது, அதில் நீங்கள் லாகின் பண்ணி அங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன உரம் போகுது, என்ன போயிருக்கணும், என்ன இரிகேஷன் நடந்ததா இல்லையா, என்ன டெம்பரேச்சர், இன்றைக்கி என்னுடைய ஃபார்மில் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருந்தது, இல்லை ஒருவேளை உங்கள் ஃபார்மில் மினி வெதர் ஸ்டேஷன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேருந்து வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை இந்த ஆப்ஸ் மூலமாக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இப்போ இது ஃபோட்டோகிராஃப்ஸ். இப்போ இந்த ஆப்பை எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா எப்படி சார்? இப்போ யாரெல்லாம் சப்ஸ்கிரைபரோ அவங்க தான் பண்ண முடியுங்க? ஆமாம், இப்போ இந்த குரோட்ரான் கஸ்டமர்ஸுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஏன்னா குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த டேட்டாவே வரும். ஓகே ஓகே. பட் இதை நாங்கள் எப்படி இப்போ ஓப்பன் அப் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, குரோட்ரான் இல்லை, ஆனால் அவங்க சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ மேனுவலாக டேட்டெல்லாம் என்டர் பண்ணி அவங்களோட ஃபார்மை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வெர்ஷன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மேபி இன்னொரு 6 மாதத்தில் அது நாங்கள் லான்ச் பண்ணிடுறோம். அப்போ குரோட்ரான் இல்லாதவங்களுக்கும் டேட்டா இருக்கும். பட் அந்த டேட்டா நம்ம நம்பிக்கையான டேட்டான்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபீட் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டோ அந்த அளவுக்கு அந்த டேட்டா இருக்க போகுது. அடுத்தது ஒரு சில ஃபார்ம்ஸோட ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துடலாம். இது கரும்பு, இந்த பெரிய ஃபோட்டோ கரும்பு, இது தக்காளி, இது டொபாக்கோ, இது கோகனட், இதுவும் தக்காளி, இது 2 தக்காளி தான். இது எங்கள் ஃபெர்டிகேஷன் யூனிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காட்டுறதுக்கு. ஸோ நிறைய பேருக்கு பேடி ட்ரிப் இரிகேஷனில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். பண்ண முடியும். நம்ம குரோட்ரான் அந்த வேலையை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுது. இது ரொம்ப ரீசெண்டாக போட்ட க்ராப்பு. இதோட வயசு 8 நாளான க்ராப். நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ யூனிஃபார்மாக வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு. ஆற்றுப்படுகை அப்படின்னா ஃப்ளட் இரிகேஷன் போட்டு பேடி வளர்க்குறாங்க, நியாயமான விஷயம். ஏன்னா அந்த தண்ணி நிலத்துக்கு கீழேயும் போகுது, நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுக்கும் அந்த தண்ணி யூஸ் ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் ஆற்றுப்படுகை இல்லாத இடத்துலையும் போர்லேருந்து தண்ணி எடுத்து நெல் விவசாயம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு சொல்யூஷன் தேவை. ஏன்னா அந்த போர்லேருந்து எல்லா தண்ணியும் எடுத்துட்டா மழை பெய்யும் போது அந்த போர்லெலாம் தண்ணி அந்தளவுக்கு ரீசார்ஜ் ஆகாது. எடுக்கிற ஸ்பீடை விட ரீசார்ஜ் போரை பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜ் ஆகிறது அது டெப்த்துக்கு ஏற்றாப்பில் ரொம்ப கம்மியாக தான் ரீசார்ஜ் ஆகும். அப்போ அந்த தண்ணியை டெலிஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமாக குரோட்ரான் சிஸ்டம் மூலமாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத்தும் இருக்கும், நல்ல ஈல்டும் இருக்கும், தண்ணியும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஒரு வெஜிடபிளுக்கு யூஸ் பண்ண அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும், பேடிக்கும். அடுத்தது இது ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் நம்ம ஆப்பில் இருந்து வரக்கூடிய இதுக்குள்ளே நான் ரொம்ப டீட்டெயில்டாக உள்ள போல. பட் இது எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார்மை பற்றி இவ்வளோ டேட்டா உங்களால் பார்க்க முடியும். எப்படி ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்களுடைய ஃபேக்ட்ரியை பற்றியான டேட்டா டேஷ்போர்டெலாம் வச்சுருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா, அதே மாதிரி உங்கள் ஃபார்மை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மட்டும் நான் வச்சுருக்கிறேன். இது ரொம்ப டீட்டெயில்டாக நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஏன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அடுத்தது நம்ம இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 அந்த 2018 ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் 5 ஜனவரி 2018 நாள் த பெஸ்ட் அக்ரிடெக் பிஸ்னஸ் மாடல் யூசிங் ஐஓடி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்தாங்க. அடுத்தது அதே வருஷம் அடுத்த மாதம் 22 பிப்ரவரி இந்தியாஸ் அக்ரி ஸ்டார்ட் அப் 2018 அவார்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அதில் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் மாடல் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் அக்ரி வேல்யூஷன் அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட் ரீசெண்ட்
கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு இன்னோவேஷன் லீடர்ஷிப் அவார்ட் 2020 அப்படின்ற அவார்டு வாங்கினோம். அப்புறம் 2019 த மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்டார்ட் அப் இன் அக்ரி டெக் அப்படின்ற அவார்டு கிடைச்சது IoT நெக்ஸ்ட் ஃபாரம் மூலமாக. ஸோ 9ஆம் தேதி நவம்பர் 2019 பெஸ்ட் சோஷியல் என்டர்பிரைஸ் கிரியேட்டிங் இம்பேக்ட் இன் தி எக்கனாமிக் பாட்டம் ஆஃப் த பிரமிட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கணும். பொருளாதார ரீதியாக வந்து பின்தங்கிய இதை வந்து உயர்த்துறதுக்கான விஷயம். ஆமாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஆல் இண்டியா லெவலில். அதே மாதிரி ஜூலை 2019 டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து அப்ரிசியேஷன் ஃபார் ஃபார்ம் அகேன்ஸ்ட் கமெண்டபிள் ஒர்க் இன் அக்ரிகல்ச்சர், ரூரல் எம்பவர்மெண்ட் அண்ட் சோஷியல் இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் யூஎஸில் அமெரிக்காவில் வந்து குளோபல் தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு பேசிக்கலி இது ஒரு தமிழ் சங்கம். அவங்க வந்து தமிழ் ரன் என்டர்பிரைசஸ் இதை வந்து குளோபலி தேடி அதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம வந்து த பெஸ்ட் ஸ்டார்ட் அப் ரன் பை தமிழ் ஆண்டர்பிரினியர் குளோபலி அப்படிங்கிற அவார்டு நம்ம வாங்கினோம். அதுவும் 2019. ஸோ இப்படி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இது வந்து முக்கியமானதாக பட்ட ஒரு சில அவார்ட்ஸ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கிறோம். மேபி எங்கள் அவார்ட் ஷெல்ஃப்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் அப்புறமா வீடியோ எடுத்துக்கோங்க. நிறைய அவார்ட்ஸ் அதில் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறோம். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் காட்டுறேன். ஒரு கிரேப்ஸ் திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டத்தில் நீங்களே பாருங்கள். பொதுவாக திராட்சையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதில் என்ன ஆச்சரியம்னு புரியும். இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறமா நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒன்று பெஸ்ட் கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ், அந்த பஞ்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது, பொதுவாகவே திராட்சை அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? அதில் வந்து நிறைய ஃபங்கிசைட்ஸும் பெஸ்டிசைட்ஸும் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பயம் இருக்கும். அதனால் பொதுவாகவே நம்ம திராட்சை வாங்கினா என்ன பண்ணுவோம், ஒரு தண்ணியில் உப்பு போட்டு அதில் ஊற வச்சு ஒரு 2-3 மணி நேரம் வச்சு க்ளீன் பண்ணி தான் பொதுவாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த பஞ்சை நீங்கள் அப்படியே உடச்சி அங்கேருந்தே சாப்பிட முடியுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சரை தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நான் காட்டணும்னு நினச்சேன். சார், இவ்வளோ நேரம் வந்து நேரம் ஒதுக்கி உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு தேவையான எந்த விதமான தகவலாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை அணுகலாம். என்னுடைய நேரத்தை கண்டிப்பாக நான் அதுக்கு ஒதுக்குவேன். நன்றி.